இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாக ரொம்பவுமே பிரபலமான கப்பலான மணிக்கணி அவர்கள் பிரிந்தது பலருக்குமே தெரியும். இப்போ இரண்டாவதாக திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இப்போ சோஷியல் மீடியாவே ட்ரெண்ட் ஆக்கியிருக்கு. மணிக்கணியோடைய வீடியோஸ் எப்பயுமே வைரல் அண்ட் ட்ரெண்ட் ஆகும். மணிக்கணி அவர்களுடைய டைவர்ஸுக்கு பிறகு ரெண்டு பேரும் சீக்கிரமாக சேர்ந்துருங்க, இல்லை தனியாக உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் அவங்க கிட்ட சொல்லிட்டே தான் இருந்தாங்க. சமீபத்தில் மணி, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்னுடைய அம்மாவுக்கு ரொம்பவுமே ஆசை, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீக்கிரமாகவே ஒரு குழந்தை பெற்றப்பேன் அப்படிங்கிற மாதிரி சமீபத்தை பேட்டியில் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி கனியும் யார் கூடவோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னும் சீக்கிரமாகவே அவங்களுக்கும் இரண்டாவது திருமணம் நடக்கும் அப்படிங்கிற செய்திகளும் வெளிவந்துச்சு. இப்போ முதல் முறையா இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல தான் கூட சேர்ந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுற ஸ்ரீதர் அவர்களை பத்தி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. முதல்ல நாங்க பழனியில தான் பார்த்தோம், அதுக்கப்புறமா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டோம், ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், அதனால எங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சது. நான் யார் கூடவும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணதே கிடையாது, இவர் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அண்ட் இப்போ நாங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோமா அப்படின்னு பலருமே கேட்குறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸை தவிர நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு முடிவுமே எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு தான் ஸ்ரீதர், கடவுளே பார்த்து அனுப்பி வச்ச நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்காரு இப்போ வரையும் அப்படின்னு. நாங்கள் கப்புல் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்காங்க, அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனி அவர்கள்.